வணக்கம். வாழ்க வளமுடன். உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ்ச் சொந்தங்களே, ஆன்றோர் சான்றோர் பெருமக்களே, சிறிதினும் பெரிது கேள். தெரிந்தது, ஆனால் மருத்துவ குணம் தெரியாததை இன்று காண இருக்கின்றோம். இது பார்க்கக்கூடிய மரம் மேலிருந்து கீழ்நோக்கி வளைந்திருக்கக்கூடிய இந்த மரம் நாட்டு இலந்தை மரம். இலந்தையிலே இரண்டு வகை, நாட்டு இலந்தை, காட்டு இலந்தை. நாட்டு இலந்தையிலே இன்னொரு வகை, அது இலந்தையின் சீமை இலந்தை என்று அழைக்கப்படும். அது இதனுடைய மரம் கருவேல மரத்தை ஒத்திருக்கக்கூடிய மரம். இதனுடைய பிறப்பிடம் என்றால் அது தமிழ்நாடாகவும் சீனர்கள் தங்களுடைய மரம் என்றும் ஒரு பிரிவு கருதப்படுகிறது. இதனுடைய பழங்கள் இனிப்பு, துவர்ப்பு, கசப்பு, புளிப்பு அதிகமாக பழுத்துவிட்ட பழம் காவி நிறத்திலே இருக்கக்கூடியது. அதிலே புழுக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பாருங்க, இது போன்ற பழுப்பதற்கு முன்பாக பறித்து, இது பாருங்க அதிகம் பழுத்துவிட்ட மஞ்சள் நிறத்திலே இருக்கக்கூடியது இன்னும் நன்றாக பழுக்காத பழம். இவற்றை பயன்படுத்தினால் இது இரத்தத்தை சுத்தி செய்யக்கூடியது, முதுகு வலியை போக்கக்கூடியது, இருதய சார்ந்த நோயை நீக்கக்கூடியது, ஆஸ்துமாவிற்கு மருந்தாக இருக்கக்கூடியது, கழுத்து நோய், கண் உபாதைகளை தீர்க்கக்கூடியது. இதையும் தாண்டி இரத்த அழுத்தத்தை குறைக்க வல்ல அற்புதமான ஒரு பழம். இது ஒரு பொருள் உணவாகி பல நன்மை தரக்கூடியதுதான் நம் சித்தர்களால் அறியப்பட்ட நம் சித்த மருத்துவம். இதனுடைய பழங்கள் அதிகம் பழுத்துவிட்டால் அதிலே பூச்சிகள், புழு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இது போன்ற காயாக இருக்கக்கூடிய மிதமான காயாக, கொய்யாவிலே நாம் கனியாத பழம் சாப்பிடுவது போன்று சாப்பிட்டால் சிறிய கொட்டைகளை உடையது. இனிப்புச்சுவை, துவர்ப்புச்சுவை, கசப்புச்சுவை, புளிப்புச்சுவை உடைய அற்புதமான கனி. மேலும் இதனுடைய குழகுழப்பு தன்மை, நார்ச்சத்து நிறைந்ததாக இருக்கக்கூடிய இது இடுப்பு வலி, நரம்பு வலி, வயிறு சார்ந்த உபாதைகள், தோல் சார்ந்த உபாதைகளை நீக்கக்கூடியது. இதனுடைய இலைகள், அதனோடு ஒரு ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் பூண்டு அரைத்து அவற்றை காலையில் வெறும் வயிற்றில் குழந்தை பேறு இல்லாதவர்கள் மாதவிலக்கான 3ஆம் நாள் அல்லது 5ஆம் நாளில் இருந்து 3 நாள் சாப்பிட்டு வர குறைகள் நீங்கி கர்ப்பப்பை சுத்தமாகி குழந்தை பேறு கிடைக்க அற்புதமான வாய்ப்புண்டு. இந்த காய், இது செங்காய், பச்சை நிறத்திலே இருக்கக்கூடியது காய், குழகுழப்பு நிறைந்ததாக இருக்கும். கொட்டை பழமாக மாறும் பொழுது அதனுடைய அளவு சிறிதாகிறது. பழுக்காத போது கொட்டையினுடைய அளவு பெரிதாக இருக்கும். பயன்படுத்தி நலம் பெறுங்கள், ஆரோக்கியம் பெறுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். இலந்தை பழம். இலந்தையினுடைய கொழுந்தான இலைகளை ஒரு கைப்பிடி அரைத்து அதனோடு ஒரு தேக்கரண்டி மிளகு, ஒரு 10 பல் பூண்டு இட்டு அரைத்து காலையில் வெறும் வயிற்றிலே மாதவிலக்கான 3ஆம் நாட்களுக்கு பிறகு குழந்தை பேர் இல்லாத தாய்மார்கள், இலை பாருங்க அழகான இது போன்ற இலைகளை எடுத்துக்கொண்டால் கருப்பப்பையை சுத்தம் செய்து அவர்களுக்கு குழந்தை பேரினை அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான இலைகள். இதனுடைய மரப்பட்டைகளும் முதுகுவலியை போக்குவதற்கு பயன்படுத்துகிறார்கள். பயன்படுத்தி நலம் பெறுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க ஆரோக்கியமுடன். நமது சித்தமுடன் நலமா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.